இப்போ கூட வந்து போனால் நேற்று வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து பார்க்க போனால் வந்து காதர் மொய்தீன் சொல்கிறாரு, தர்காவும் சரி மசூதிகளும் சரி ஜமாத்துங்களும் சரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இது பெரியார் மண் ஈரோடு மண் அவரை தான் வெற்றியடைய செய்யணும்னா யாருன்னு உங்ககிட்ட சொன்னாங்க? யார் உங்ககிட்ட சொன்னாங்க சார்? நான் கேட்குறேன். இஸ்லாமியர் வந்து நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொன்னாங்களா? ஏன்னா இஸ்லாமியர்களை வச்சு நீ வந்து ஆதாயத்தை பார்த்துக்கிற, அதனால யாருக்கு லாபம்? காதர் மொய்தீனுக்கு தான் லாபம். அவர் அவங்க குடும்பத்துக்கு தான் லாபம். இதனால வந்து இஸ்லாமியர்கள் எப்படி லாபம்? இனி வக்கு சொத்தை நான் அதை தான் கேட்குறேன். வக்கு சொத்தை வந்து உங்கள் வீட்டு சொத்தாச்சு நீ வந்து பாவிச்சுட்டு அப்புறம் வந்து இது இஸ்லாமியர்கள் எதிராகனா நான் எப்படி ஏற்றுப்பேன்? நான் இது இருக்க ஒரு பலனும் அடையிலையே, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் வந்து நான் போய் கலந்துக்கணும்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? தயவு செய்து வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்திக்கணும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய வாரிசுங்களுக்கும் வந்து நல்லது நடந்தால் நீ போ. மற்றதுக்கெல்லாம் இவங்க வந்து கூப்பிட்றதால வந்து தயவு செய்து போய் நிற்காது. இது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு திவாலாகிட்டு போகுது. இன்றைக்கி வந்து பார்க்க போனால் வக்குடைய சொத்து எல்லாமே வந்து பார்ப்போம்னா திமுகவும் அதிமுகவும் தான் அதை அபகரிச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து பார்க்க போனால் இன்றைக்கி பலனும் வந்து அவங்களுக்கு தான்.